ஷாட்டுங்க, ஜஸ்ட் a flickங்க, பியூர் டைமிங், பவரே கிடையாது. தட்டி விட்டாருங்க. பால் வந்துச்சு, பேட்டர் லைட்டா தட்டி விட்டாரு. ஹியூஜ் 6. த்ரூ த லைன் போயிட்டு ஜஸ்ட் டைமிங். நம்ம எல்லாம் விழுதுதான். ஐடி வாங்குறதுக்காக வந்திருக்காரு லிடியாவோட ஐடியா. இந்த சந்தேகத்துல பல விசாரணைகள் உண்மைகள் வரும் போலயா. அண்ணன் நேத்தே ரிக்வெஸ்ட் அனுப்பி வெயிட்டிங்ல இருக்காரு, நான் அப்ரூவ் பண்ணலையா. கலாய்க்கலைங்க, உங்களுக்கு பெருமையை இந்த கோவலத்துக்கு பரப்புறேன். நான் உங்களுடைய முதன்மையான தொண்டன். நான் ப்ரமோஷனல் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதாவது இது என்னன்னா, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நேத்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டான் எங்க டீம்ல, அதே லிடியா கிட்ட ஒருத்தன். ஓகே, செகண்ட் ஓவர் போகும்போது जो लोगो போல் பண்ண போறாரு. செகண்ட் ஓவர் ஃபுல் டாஸ், சிங்கிள்ங்க. நோ பால். நோ பால். அம்பையர்ஸ் கால் நோ பால்.
there is a free hit. இந்த பந்துல விக்கெட் எடுத்தா ரூபாய் 1 லட்சம். ஐயோ ஏங்க இதுக்கு மேல லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இது 1 லட்சங்க. 1 லட்சங்க. நோ பால்ல 1 லட்சங்க. ஃப்ரீ ஹிட்ல விக்கெட் எப்படிதான் தருவாங்க? லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வரவா? டாட் பால். அவுட் சைடு ஆஃப் போட்டிருக்காரு. பவுண்டரி போகுமா? இல்ல, ஜஸ்ட் சிங்கிள். ஒரு ரன் தான் மண்ணில் பவுண்டரிலாம் போகாது. ஷாட்டுங்க. டஃப்பான கேட்ச். ஐயோ, பட் குட் ட்ரைங்க. அங்க இருந்து ஃபீல்டர் வந்தாரு, பட் டிராப், நோ இஷ்யூஸ். ஒரு ஓவர் த்ரோ, ஒரு ரன் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. த்ரூ த விண்ட்ல நல்லா போவாங்க ஸ்ட்ரைட்ல. ஜஸ்ட் டைமிங், பியோர் டைமிங், த்ரூ த லைன் ஆடணும். செம்ம பாலுங்க காலுக்குள்ள. பட் Not ரன் a wide. ஓடல. பரத், நீங்க எப்படி டான்ஸ் ஆடுவீங்க? நான் உங்க அளவுக்கு ஆட மாட்டேன். காலாலன்னு பின்னாடி யாரோ கமெண்ட் பண்றாங்க, அவங்க ஐடி வாங்கிக்கோங்க. நல்லா வெளிய பார்த்துட்டு இருக்காங்க. சரியான ஆறு, பெரிய ஆறு. Girls, ready? Listen. கேர்ள்ஸ்க்கு ஒரு முக்கியமான சாரி, 27 ரன்ஸ். தயவு செய்து உங்க பக்கத்துல யாரையும் டான்ஸ் ஆட விடாதீங்க. விட்டீங்கன்னா சேர் கேர்ள்ஸ் வந்து சேர் பாய்ஸ் ஆயிடும். நான் கேர்ள்ஸா மாறிடுறேன். இன்னும் 1 ஹவர்ல பாவாடை கட்டின்னு வந்துடுறேன். ஓகேங்களா? பெருசா நம்ம வடிவேல் போட்டுட்டு வருவார்ல, அந்த மாதிரி போட்டுக்கிட்டு எனக்கு குடுமையும் இருக்குங்க. எந்த நேரத்தில் வேணுமோ உங்களுக்கு டப் கொடுக்கலாம். எங்க உமாபதி அண்ணன் வரட்டும், கொடுக்க சொல்றேன். அண்ணா, அந்த செயின் அப்புறம் என்னன்னா வாங்கிட்டாரா இல்லையா? நான் உமாபதி அண்ணன் அவர் அபாராம் கிட்ட தான் கேட்கணும். அங்கதான் வச்சிருக்காரு அடகு கடையில. அண்ணன் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரெடியா தான் இருக்காரு போல. அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு. ஓகே, எங்களோட- தேர்ட் ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு புது bowler வினோத் குமார். எங்களோட டீம்ல நான் ஃபர்ஸ்ட் ஓவர் தான் போடுவேன். நேற்று ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கோம். அண்ணனோட ஆடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன். ஆடவே முடியாதுங்க. நான் தான் சொன்னேன் கண்டினியூஸா ஒயிட் போடுவேன்னு. ஸ்கோர் ஃபுல் டாஸ். நோ பாலுங்க. நோ பாலா? இட்ஸ் a clear no ball. பவுண்டரி கொடுத்துட்டாரு ஃபீல்டர். பவுண்டரி. நல்லா ஃபேரா ஆடுறாங்க. சவுண்ட் DJ மியூசிக் ப்ளீஸ். டிஜே மியூசிக் நீங்க தான் ப்ரிப்பேரா இருக்கணும்.
ஃபுல் டாஸ் गाइस ஐயோ நோ பால் தூக்கிடுச்சுங்க. லெக் எம்பையர் நோ பால் கொடுத்திருக்காரு. நோ பால். ஓகே பரத் ப்ரோ, இந்த நோ பால்ல பிக் ஹிட் போகுமா? தான் சொல்லணும். பிக் ஹிட் போகுமா போவாதா, எவ்வளவு அமௌண்ட்னு. அண்ணா வரும்போதே செக் புக் கூட வந்துட்டாரு. கண்டிப்பா இன்னைக்கு அவ்வளவு பிரைஸ் இருக்கு பை யாரு சுந்தர் அண்ணன் ஃபார் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன்ஸ். ஷாட்டுங்க. இன்னொரு நோ பால் ஆயுது. இல்ல அம்பையர்ஸ் கால் இல்லங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. ஆஹா வா என்ன சூப்பர் நல்ல பால், பாலுங்க. ஷார்ட் பால். நல்ல பாலுங்க. நல்ல ஃபேஸ்ல டைமிங் பண்ணி போட்டிருக்காரு. நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள். 2 கிடையாது கண்டிப்பா. ஓவர் த்ரோக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஜஸ்ட் சிங்கிள். ஷாட்டுங்க. எங்கங்க பால்? டிராப் கேட்ச்ங்க இங்க. ஓவருங்க. 44 for 3 overs, just 1 wicket. பட் பரத் ஒரு குட் ஸ்கோர்ல 3 overs for 44, 1 wicket. 3 overs 44 runs. ரொம்ப நல்ல ஸ்கோர். ஒரு விக்கெட் தான் இழந்திருக்காங்க. போலர்ஸ் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் நார்மலா போட்ட மாதிரி தான் இருக்கு. நிறைய ஃப்ரீ ஹிட், ஃபுல் டாஸ் டெலிவரிஸ், ஈஸி ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் ஈஸி ரன்ஸை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ். பட் பாப்போம், இன்னும் 2 overs இருக்கு. அதுல ஒரு பவர் பிளே வேற. சோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். 12 பால்ஸ் இருக்கு. 44ல இருந்து இந்த 12 பால்ஸ்ல எவ்வளவு அடிக்க போறாங்கன்றதுதான் விஷயம். ஏங்க நீங்க ஒரு ஆவரேஜ் சொல்லுங்க, எவ்வளவுங்க அடிக்க முடியும்? ப்ராபபிலி 65 பிளஸ் அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷன் என் சைடுல. ஓகே, பரத் 65 சொல்லிருக்காரு. என்னோட ப்ரெடிக்ஷன் 60. ஓகே, நியூ bowler சதீஷ் குமார். ஸ்லோ பால் ட்ரை பண்ணாரு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர்ஸ் ஹேண்ட்ஸ். செம்மங்க. சூப்பர் ட்ரை பை தி ஃபீல்டர். கண்டிப்பா கேட்ச் கிடையாது. செம்ம ட்ரைங்க. பவுண்டரி விடாம ஸ்டாப் பண்ணாரு பாருங்க, அதுதான் விஷயம். குட் எஃபர்ட் ஃப்ரம் ஃபீல்டர் டீம். சூப்பர் ஃபீல்டிங் எஃபர்ட்ங்க. இத பார்க்க தாங்க இங்க ஆடியன்ஸே கூஞ்சிருக்கும். Slow ball again. Oh, the point region. நாலா? என்னங்க அம்பையர்ஸ் கால்? இல்ல, 4 4 ரன்னுங்க. பவுண்டரிங்க.
25 ரன்கள் எடுத்தால் அந்த பேட்ஸ்மேனை சுத்தி சியர்கள் ஆடுவாங்க. அண்ணா இங்க ஒரு செய்தின அடிச்சிட்டாருங்க. அவர் ரெடியா தூக்கிட்டு வந்துருங்க வெளியே வரும்போது. ஜான்சன் அடிச்சிருக்காருங்க 25 பிளஸ் சிங்கிள் மேன் அடிச்சிருக்காருங்க. அவரால் வர முடியல சொல்லுங்க, நான் இங்க ரெடியா தான் இருக்கிறேன். அண்ணா நீங்க நேத்துல இருந்தே ரெடியா தானே ஏங்க, இருக்கீங்க. சமங்க. சூப்பர் சிக்ஸ்ங்க. விட்டாரு கேட்ச 4 ரன்னுக்கு. 4 ரன்ஸ். For 1. அந்த 25 ரன் எடுத்தவர் அவுட் ஆயிட்டாரா விளையாடுறாரா? இல்லண்ணா விளையாடிட்டு இருக்காருண்ணா. அவர் பேரு ஜான்சன். பட்டைய கிளப்பிட்டு இருக்காருண்ணா இங்க. அவர் ஜான்சன், நமக்கு மேட்சா முக்கியம், சியர்கள் தான் முக்கியம். சீக்கிரம் வெளியே வாங்க. மேட்சை கவுத்திட்டு வாங்க சீக்கிரம். புல்லட் பாய்ஸ் வர்சஸ் ஸ்குவாட் 11. 2 டீம் கேப்டனும் கமெண்ட்ரி ஏரியாக்கு போங்க டாஸ் போடுறதுக்கு. ஓகே, போலர் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவருக்கு போட வேண்டிய போலர் நவி. புல்லட் பாய்ஸ் ஸ்குவாட் 11 கேப்டன் 2 டீம் நவி நவி டாஸ் போட இடத்துக்கு போங்க கமெண்ட்ரி ஏரியாக்கு. இந்த பால்ல 6 சிக்ஸர் ரூபாய் 1000. எங்க ஆஃபர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாருங்க சுந்தரண்ணா. ஷார்ட் பால், டாட் பால். சூப்பரா போடுறாருங்க. ஃபைனல் ஓவர் இன்னைக்கு இங்க. ஆல்ரெடி 55 ரன் தாண்டி போயிட்டு இருக்காங்க எக்ஸ்பிரஸ் வேகத்துல. 65 தாண்டுவாங்களான்னு பார்க்கணும். ஸ்லாட்ல போட்ட பால் போகுமா? மீட் ஆகுமா? மீட் இல்லங்க. இங்க கேட்ச் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்க ஒரு டிராப் கேட்ச் நம்ம பார்த்தோங்க. ஓகே, இங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட். புல்லட் பாய்ஸ் அண்ட் ஸ்குவாட்லனோட கேப்டனை நம்ம இங்க அட்மின் செக்ஷன் கிட்ட வர சொல்லிக்கிறோம். அவுட் ஆயிட்டாரு பாருங்க ஜான்சன். அண்ணா 2 பேரும் 25 பிளஸ் அடிச்சிட்டாங்கண்ணா இங்க. ரெண்டு பேரும் சேர்த்து அடிச்சிடுவோம். கண்டிப்பாண்ணா. அவுட்டு பாட்டு. So bullet boys and 25 squad ரன் captains. அண்ணா ஜான்சன் அண்ணா 25 அடிச்சது. சொல்லு பிரகா. இன்னும் 2 பால் முடிவில் இந்த மேட்ச் முடியுது.
ஜான்சன் அண்ட் பாலாஜி அவர் வரும்போதே கேக்குறாரு என் வைஃப் பார்க்கணும். ஒய்ஃப் பார்க்கணுமா? அட்வொகேட் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. கோர்ட் லீவா இல்ல, இப்ப நீங்க ஆடுறது உங்க ஒய்ஃப் பார்த்தான்னு வச்சுங்க, நோட்டீஸ் வரும் உங்களுக்கு. நோட்டீஸ் ஈசால நோட்டீஸ் இவருக்கு. அப்பா ஈசால நோட்டீஸ் இவங்க 2 பேருக்கு தான் இன்னைக்கு நைட்டு. அப்பா இதை லைவ் பண்ணுங்க, லைவ் பண்ணுங்க, அவங்க வீட்டுல எல்லாரும் பார்க்கணும். இவ்வளவு பயங்கர கோபாலு எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்துட்டு வர? அது வாங்க எங்களுக்கு கிஷோர் கிஷோர் நெக்ஸ்ட் டீம் கேப்டன்ஸ் வந்தாச்சா இல்லையா அப்டேட் பண்ணுப்பா. நீங்க பின்னாடி ஆடுங்க. ஓகே 1 2 3 ஸ்டார்ட். செக் 1 2 3 ஸ்டார்ட். கமான் கை தட்டுங்க, கை தட்டுங்க. உங்க டீம் தான் ஆடுறாங்க. வா ராஜா. ராஜா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா தலைவரே? நம்மளுடைய எஸ்பிஎஸ் தொண்டு நிறுவனத்தின் கோ பவுண்டர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். இவர் வீட்டில் இருந்த நேரம் விட பிளைட்ல தான் அதிகமா இருந்திருக்காரு. ஸோ நமக்காக வந்திருக்காருன்னா பாராட்ட வேண்டிய விஷயம். மீண்டும் இவருக்கு நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவுசெய்து அண்ணா வாங்க உள்ள வந்து உட்காருங்கண்ணா.
ஆகாஷ் ஹெல்ப் டெஸ்க்ல பார், அந்த பிங்க் கலர் ஃபிளாக் பாருடி. வைடுங்க, ஃபர்ஸ்ட் பாலே வைடுங்க ஃப்ரம் முருகானந்தம். முருகானந்தம் அடிச்சாருங்க, ஆனா போலங்க. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்ல. ஷாட்டுங்க, கேட்சா? இல்லங்க, சிங்கிள் மட்டுமே. ஷாட்டுங்க, மேல போயிருக்கு. கேட்சா? வாய்ப்புகள் இருக்கா? இருக்குங்க, வாய்ப்பு இருக்குங்க. அவுட்டுங்க. உண்மையாவே உச்சி மண்டியில கிர்ன்னு தாங்க இருக்கு வெயிலுக்கு. ஓவர் த ஃபீல்டர். ஒன்னு போகுதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் a gentle reminder to all the fielders and audience, ஒழுங்கா தண்ணி குடிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கத்திரி வெயில் போயிட்டு இருக்கு. Keep yourself dehydrated. ஷாட்டுங்க, ஓவர் த பாயிண்ட் ரீஜன். பால் இல்லங்க, கிட்ட பவுண்டரி இல்லங்க. நைட் மேருங்க. ரன் அவுட் சான்ஸ் இல்ல. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. இந்த ஓவர்ல 13 ரன் அடிச்சா ஐக்கிய டீமுக்கு 2000 ரூபாயும், இந்த போட போற ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தா ரூபாய் 2000 போலிங் டீமுக்கும் வழங்கப்படும். சூப்பர் 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 ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க எந்த கடையிலுமே இல்லாத ஆஃபர் மாதிரி இருக்கு அண்ணன் சொல்ற ஆஃபர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி கமெண்டேட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் அண்ணன் கொஞ்சம் பார்த்து தான் அண்ணா, நம்ம நேத்துல இருந்து கேட்டுட்டு கொஞ்சம் இருக்கோம். ஃபாஸ்ட் பண்ணுங்க அம்பையர்ஸ், ஃபாஸ்ட் பண்ணுங்க. உங்களை எல்லாரும் நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம், அவசரப்படாதீங்க. உங்க கடைசி வரைக்கும் வச்சிட்டு தான் அனுப்பணும். புல்லட் பாய்ஸ் வெர்சஸ் ஸ்குவாட் 11. உங்களை தான் சொல்றேன். அடுத்து ஆட போற டீம் புல்லட் பாய்ஸ் வெர்சஸ் ஸ்குவாட் 11. உங்களுக்கு ஒரு ஆஃபர். கமெண்ட் நார்த் மெட்ராஸ் சைடுல ஒரு 3 பாலும்
ஒரு யூரோப்பியன் ஸ்டேட்ல ஒரு 3 வாரம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்க மக்கள் கை தட்டாயா உங்களுக்கு ரூபாய் 2000. வாசாமி வாசாமி அண்ணா, இது கொஞ்சம் பரத் கஷ்டமான உங்களுக்கு டாஸ்கா இருக்கேனா? போல்ட் முதல் விக்கெட் செம்ம எடுத்திருக்காரு. wicket. 2 விக்கெட் சொன்னார் அண்ணன். ஃபர்ஸ்ட் விக்கெட் யாக்கர். ஆட முடியுமா? குஜாலா இருப்பான்னு சொன்னேன். மெட்ராஸ் பாஷையில் அண்ணன் பேச சொல்லியிருக்காரு. அப்பா நல்லா பேசினா உனக்கு மனமேடை, நீ நல்லா பேசலாம் உனக்கு பிணமேடை. பார்த்துக்கோ, எனக்கு ரெண்டுமே தேவையில்லை. நான் வந்து சியர்ஸ் கேர்ள்ஸோட ஒரு ஸ்டெப்பா போட்டு அந்த மேடை போதுன்றீங்க உங்களுக்கு. சியர் கேர்ள் மேடை போதுன்றீங்க. அந்த மேடை எனக்கு போதும். அப்படியே தம்பிக்கு கொஞ்சம் இடம் பிடிச்சி கொடுக்க மாட்டீங்க. என்னடா குழந்தை கூப்பிடுதுன்னா என்னடா அங்க டவாய்ஸ் 4:30 மணிக்கு வர சொல்லிக்கிறேன் என் பையனை. புல்லட் பாய்ஸ் வர்சஸ் ஸ்குவாட் 11. யார் டாஸ் வின் பண்ணது? அப்டேட். இங்க வந்துக்கிற டீமுக்கு எல்லாருக்கும் கவனத்திற்கு மூணாவது ஓவர் அருமையா ஆரம்பிச்சிருக்காரு. 2 ஓவர் அப்பால ஸ்கோர் 13. 2 விக்கெட் விட்டுக்கிறாங்க. மூணாவது ஓவர் வீசுறாப்ல. ஓகே, இங்க வந்துக்கிற டீமுக்கு உங்களோட கவனத்திற்கு இந்த மாதிரி டோர்னமெண்ட் உங்க ஏரியால நீங்க நடத்தும் போது இந்த மாதிரி உங்களுக்கு சேர்ஸ் கேர்ள்ஸ் அங்கம் ஆடணும்னா நிவேதாவை அணுகவும். அண்ணா என்னன்னா சியர் கேர்ள்ஸ்க்கு பெய்ட் ப்ரமோஷன் பண்ணாமே அடிச்சு தூக்கி நாக் அவுட் பண்ணுகிற போல இருக்குதுனா. அவங்களோட தயவு எனக்கு தேவைப்படுதுங்க ஐயா.
ஐயா. அவங்க செல்ஃபி எடுக்கணும், ஐடி குரூப் அப்ரூவ் போட்டோ பண்ணோம். எடுக்கணும், ஃபேமிலி போட்டோ எடுக்கணும். ஃபேமிலி போட்டோவா? ஆமா, என் பையன் வருவான்ல, அவனோட செல்ஃபி எடுக்கணும்ல. என்னடா ஏதேதோ பேசுறியேனா? கரெக்டா பேசு சகுமார். என் ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க கூட போட்டோ எடுக்கணும். என் ஃபேமிலியோட சேர்ந்து வணங்க, மன்னிச்சிருங்கண்ணா, ஏதாவது உங்ககிட்ட பேசு. அண்ணன் கூடிய சீக்கிரத்தில் ரேஷன் கார்டே எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். அதுதான் லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு ப்ரோ. அப்பா எனக்கு நோட்டீஸ் விட விட்டுறாதீங்கப்பா. நோட்டீஸ் ஆன் த வேன. கெட்டிங் பேக் டு கிரிக்கெட். மிஸ் பண்ணிருக்காருங்க இங்க. நல்ல ஃபேஸ், நல்ல ஸ்பீட், பட் பேட்டர் மிஸ் பண்ணிட்டாரு. வெல்பால் உங்களுக்கு கவனத்திற்கு மிஸ்டர் சுந்தர் அவர்கள் இந்த கோவளம் ஃபெஸ்ட் என்ற இந்த விழாவை போட்டியோடு தொடங்கி பல ஆலோசனைகள் செய்தார். எங்க நடத்தலாம், கோவளத்திலேயே நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இந்த திருப்போரூர் ஒன்றியத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல கிரவுண்டு செலக்ட் பண்ணி அங்கேயும் நம்ம வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கும் பண்ணலாம், நிறைய ஆலோசனைகள். பிறகு வேற வழி இல்லாமல் இந்த வருடம் இந்த பீச் கிரிக்கெட்டை இங்கே துவங்கியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து கிரிக்கெட் போலாக பெரிய டோர்னமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து ஒரு விழாவாக திருப்பூர் அருகில் ஏதாவது ஒரு இடத்த பிளேஸ் பண்ணலாம் தான் பிளான் பண்ணார். ஸோ ஒரு சில காரணங்களால் அது நிறைவேறாமல் போயிடுச்சு. அடுத்த வருடம் நிச்சயமாக அது நடக்கும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா நான் நடந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இன்னும் நிறைய டீமுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பரத், நெக்ஸ்ட் டீம் அப்டேட் என்னப்பா? டாஸ் யார் வின் பண்ணா, என்ன சூஸ் பண்ணிருக்காங்க? ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் வந்து புல்லட் பாய்ஸ் vs ஸ்குவாட் 11. புல்லட் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்திருக்காங்க. அடுத்த மேட்ச் ப்ளீஸ் பி ரெடி. அருமையான தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்சை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. பிடிப்பாரான்னு பார்க்கணும். இல்லங்க, காலி விட்டா கம்பெனி. ஷாட்டுங்க. பட் சிங்கிள் மட்டுமே. ரன் அவுட் சான்ஸ் இருக்கா? இல்ல, வந்துட்டாரு. ஒரு அன்வான்டட் த்ரோ. பேட்ஸ்மேன் ஆல்ரெடி இன் த கிரீஸ். செம்ம யாக்கருங்க. அதே ஒரு ரன் தான். ஆனா அந்த மெட்ராஸ் பாஷை முடிஞ்சிச்சு. நம்ம சுந்தரன் இருந்தா கொஞ்சம் ரிமைண்டர் மட்டும் போட்டு விட்டுருங்க. நோ இங்க மார்க் எழுதிட்டு இருக்காங்க, ஒன்றும் முடியல உங்களுக்கு. அண்ணா இன்னும் என்னண்ணே இன்னாத்தல. இப்பொழுது நம்மளுடைய இந்த விளையாட்டு அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இவருடைய இப்ப வர இருக்கின்ற இந்த சிறப்பு விருந்தினர் தந்தை தான் நம்ம இப்ப பயணம் செய்யற ECR ரோட ஸ்ட்ரக்சர் அமைத்து கொடுத்தார். இப்ப நம்ம பயணம் செய்யற ECR ரோட ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுத்த இவரோட தந்தை தான். அவர்களில் இருவர் தான் இப்ப நம்ம வரவேற்கின்றோம். CN ராமதாஸ் சாம்பியன் டெவலப் ட்ரஸ்ட் அதனுடைய நிறுவனர்கள் வந்து கொண்டிருக்கிற தன் தந்தையின் பெயரில் இந்த நிறுவனத்தை தொடங்கி எண்ணற்ற பணி, மக்கள் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பிடும்படியாக சொன்னால், நாம் அனைவரும் இந்த உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய கோவளத்தில் கோவிட் ஃப்ரீ கோவளம் யாரும் மறக்க முடியாது. வீட்டை விட்டே வெளியே வர்றதுக்கு அவ்வளவு பயந்துட்டு இருந்தோம். மக்களை எப்படி வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்ட வேண்டும். அப்பொழுதுதான் சிறப்பான ஐடியா நம்மளோட சுந்தரண்ணன் அவர்களிடம் CN ராமதாஸ் டெவலப்மெண்ட் கௌதம் மற்றும் கிரீஷ் அவர்கள் கொடுத்தாங்க. கோவிட் 3 இன்ஜெக்ஷன் போட்டு பிரியாணி ஃப்ரீ, 2 வீலர்,
மிக்ஸி, கிரைண்டர் மற்றும் எண்ணற்ற பரிசு பொருட்களை அறிவித்தார்கள். இது எதற்காக என்றால் மக்கள் மனதில் இருக்கும் அச்சத்தை போக்க வேண்டும், அந்த கோவிட் ஃப்ரீ முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். கோவிட் ஃப்ரீ கோவளம். சோ அனைத்தையும் எங்களுக்கு சிறப்பாக அந்த நேரத்திலே ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த இரு நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தயவு செய்து கரகோஷங்களை எழுப்பும்படி இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். உலகெங்கிலும் கோவிடால் உயிர்கள் மாண்ட போதிலும் கோவளத்தில் ஒரு சில உயிர்களே நாங்கள் பறிகொடுத்தோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு எங்களை காப்பாற்றிய இந்த இரு நல் உள்ளங்களையும் மேடையில் கௌரவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். மரியாதைக்குரிய கிரீஷ் மற்றும் மரியாதைக்குரிய கௌதம் சார் அவர்களுக்கு வருக 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 என்று வரவேற்பதோடு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ so much for honoring this event. Guests most welcome. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20, 2 விக்கெட் விட்டிருக்காங்க. It's a pull shot. Six. It's a boundary. 6 4 good 4. Music. தொண்டு நிறுவனம் சில சேவைகள் செய்வாங்க. ஆனா இந்த கோவிலத்தில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் ஸ்டாண்டர்டா இருக்கும், சிறப்பா இருக்கும், பார்க்கறதுக்கு நேரம் போகிறதே தெரியாதுன்னு அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதற்காக நேரம் ஒதுக்கி தான் இந்த இரு சிறப்பு விருந்தினர்களுக்கும் வந்திருக்கின்றார்கள். காற்று வெளியிடை, that's a dot ball. பவர் பிளேல ஆடிட்டு இருக்காங்க. You should make use of most of the deliveries. ஒரு ரன். கடைசி பந்து. கோவிட் ஃப்ரீ கோவளம் நம்மளோட அந்த ஊராட்சியில் இருக்கும் பொழுது அப்போ நம்மளோட அண்ணன் அவருடைய மனைவி திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அப்பொழுது தலைவராக கிடையாது. அப்பவே நம்ம சுந்தர் அண்ணன் சிறப்பான இந்த பணியை செய்திருக்கிறார். மரியாதைக்குரிய கிரீஷ் சார் மற்றும் கௌதம் சார்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாத்தீங்கன்னா கோவளத்தில் நாங்கள் இதை தொடங்கும் போதும் நம்ம சுந்தர் அவர்கள் இதை திருப்பூர் வட்டாரத்தில் இருக்கிற மக்களும் வந்து பயன்பெறணும் அப்படின்னு அப்பவே நாங்கள் வந்து திருப்பூர் சம்பந்தமான பணிகளை அப்பவே தொடங்கிட்டோம். ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் கோவளம் தான் படையெடுத்துச்சு. எப்படி இது சாத்தியம்? இந்தியா முழுக்க எல்லாருமே வீட்டில் என்எஸ்சி அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க, அப்படியே வந்துருங்க. இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த கோவிட் அச்சுறுத்தி இருக்கும் பொழுது எப்படி மக்களை வெளியே கொண்டு வரணும், ரொம்ப சிந்திக்கணும். எப்படி மக்களை கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்து அந்த நேரத்தில் இருக்கும் அணியினர் புல்லட் பாய்ஸ் வெர்சஸ் இது போன்ற உணர்வு பூர்வமான கருத்துக்களை எடுத்து வந்ததுல பாராட்டக்கூடிய வேண்டிய விஷயம். சோ ஒட்டுமொத்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதி, அதுக்கு அருகாமையில செங்கல்பட்டுல இருந்து எல்லாமே வந்து சென்னையில இருந்துலாம் வந்து நம்மளுடைய புருனோ பேலஸ்ல அங்க போட்ட அந்த கோவிட் ஃப்ரீ அந்த கேம்ப் சென்டர்ல வந்து அவங்க தடுப்பு ஊசியை போட்டுக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. வந்தவங்க எல்லாரையும் நாங்கள் கேட்டோம், உண்மையிலுமே எங்க பகுதியெல்லாம் இதெல்லாம் கிடைக்கல, ஃப்ரீயா கிடைக்கல. நீங்க ஃப்ரீயா இன்ஜெக்ஷன் போடுறது இல்லாம அந்த போடுறதுக்கான தூண்டுதல் கொடுத்தீங்க.